يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையாளனுமான அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உத்தம நபித்தோழர்கள், ஏனைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இங்கே குளிமிரிக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களை, அல்லாஹுவே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் முதற்கண் வசியத்து செய்து கொள்கின்றேன். வல்ல அல்லாஹுவே அஞ்சியவர்களாக நாளை மறுமையிலே அல்லாஹ் நல்லோர்களுக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்ற நற்பாக்கியங்களை பெறக்கூடிய நல்ல மக்களாக ஆக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால், அவனுடைய பேர் அருளால் இன்றைய தினம் இந்த பகுதியிலே, அல்லாஹ்வுடைய பூமியாகிய இந்த பகுதியிலே அவனை மட்டுமே வணங்க வேண்டும். வல்ல அல்லாஹ்விற்காக நாம் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த இல்லத்தை அல்லாஹ் தஆலா ஏற்று அங்கீகரித்து அதற்குண்டான நிறைவான நற்கூலியை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. இறை இல்லங்களை பொறுத்தவரையிலே அது சமூகத்திலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான கேந்திரமாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இறை இல்லங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உண்மையான ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வாழ்வதற்கும் இல்லங்கள் முக்கிய பங்களிப்பு செய்கின்றன. எல்லாம் உள்ள தள்ளி உட்காருங்க. அல்லாஹ்வுடைய இல்லங்களை பொறுத்தவரையிலே அது அல்லாஹ்விற்காக வேண்டியே எழுப்பப்படுகின்ற ஆலயங்கள், மஸ்ஜிதுகள் என்று சொல்லப்படுகின்ற இல்லங்களை பொறுத்தவரையில் அல்லாஹி அஹதா. மசாஜிதுகள் என்று சொல்லப்படுகின்ற பள்ளிவாசல்கள் அது அல்லாஹுக்காகவே எழுப்பப்பட வேண்டும். அவை அல்லாஹுக்கே சொந்தமானது. அந்த இறை இல்லங்களிலே கூடாது. அல்லாஹுக்காக வேண்டி எழுப்பப்பட்ட இல்லங்களில் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அழைக்கப்பட வேண்டும், அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்திய நோக்கத்திற்காக வேண்டி எழுப்பப்படுவதுதான் பள்ளிவாசல்கள். இந்த பள்ளிவாசல்கள் இன்றைக்கு பூமியிலே, அல்லாஹ்வுடைய பூமியிலே எங்கும் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த இல்லங்களை எழுப்புவதனால் நமக்கு கிடைக்கின்ற பயன், அந்த இல்லத்தை எழுப்புவதிலும் அதை உருவாக்குவதிலும் அதற்காக உதவி செய்வதிலும் ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பூமியிலே யார் ஒருவர் ஒரு இல்லத்தை, ஒரு மஸ்ஜிதை எழுப்புகிறாரோ அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவருக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே சொர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்புகிறார், ஒரு இல்லத்தை எழுப்புகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு மஸ்ஜிதை பூமியிலே எழுப்புகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு இல்லத்தை எழுப்புவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்ற பொழுது அவர்கள் செய்த முதல் பணியை
பள்ளிவாசல்கள் எழுப்புகின்ற பணியாகத்தான் இருந்தது. முதலாவது அவர்கள் செய்த பணி பள்ளிவாசல் எழுப்புவது. அந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையிலே முதலாக அவர்கள் எழுப்பப்பட்ட அந்த நேரத்திலே ஓலக்கூரையினால் மேயப்பட்ட ஓலக்கூரையினால் அமைந்த பள்ளிவாசலாகத்தான் நடக்கிறது. பேரித்த பல மட்டைகளால் பேரித்த பல ஓலைகளினால் அமைக்கப்பட்ட சிறிய அளவிலை ஆடம்பரம் இல்லாமல் எளிமையான முறையினை அந்த இல்லத்தை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னின்று அதை எழுப்பினார்கள். அந்த அடிப்படையில் தான் துவக்க காலத்தில் மஸ்ஜித் உருவானது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய பேரருளால் இன்றைக்கு அந்த மஸ்ஜிது நபவி என்று சொல்லப்படுகின்ற அந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையிலே உலகத்தில் உள்ள லட்சோப லட்ச மக்கள் அங்கே வந்து அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு கேந்திரமாக, உலகம் முழுக்க சத்திய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தலைமையகமாக, ஒரு மர்க்கஸாக அந்த மஸ்ஜிது நபவி அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மஸ்ஜிதுகளை பொறுத்தவரையில அது உருவாக்கப்படுகின்ற நோக்கம், அதனுடைய லட்சியம் என்ன என்பதை சமுதாய மக்கள் புரிய கடமைப்பட்டிருக்கின்றார்கள். சமூகம் அவர்கள் மத்தியிலே ஒரு கூட்டமைப்பும், ஒரு கட்டுப்பாடும், ஒரு ஒற்றுழைப்பும், ஒரு புரிதல் தன்மையும், சக சகோதரர்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் வளர்த்து கொள்வதற்கான ஒரு சமூக கேந்திரமாகத்தான் இஸ்லாம் பள்ளிவாசல்களை பார்க்கிறது. தொழுகையை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதா, எனக்கு இந்த பூமி முழுக்க எனக்கு பள்ளிவாசல்களாக, தொழுகின்ற இடமாக எனக்கு ஆக்கி தரப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னார்கள்? ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதா, இந்த பூமி எனக்கு தொழுகின்ற இடமாக, மஸ்ஜிதாக எனக்கு அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறார். சுத்தமாக இருந்தால் எந்த இடத்தில் வேணுமானாலும் தொழலாம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளியிருக்கிறார். எங்கும் தொழலாம், நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ்வை எங்கும் தொழலாம். அப்படி இருக்க பள்ளிவாசல்கள் உங்களுடைய முக்கியத்துவம் என்ன? பள்ளிவாசலுடைய முக்கியத்துவம் கூட்டு தொழுகை, ஜமாத் என்கின்ற அந்த கூட்டு தொழுகையை நிறைவேற்றுவதற்குத்தான் பள்ளிவாசல்கள் எழுப்பப்படுகிறது. ஒரு பகுதியிலே எழுப்பப்படுகின்ற அந்த பள்ளிவாசல் அந்த பகுதியிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோருமாக கூட்டாகத்தான் தொழ வேண்டும். ஜமாத்தாக ஒரு கூட்டமைப்பாக நிறைவேற்ற வேண்டிய கடமைகளிலே தலையாய கடமையாக இருப்பது இந்த தொழுகை. இந்த தொழுகை தான் ஜமாத்து கூட்டமைப்பையும் ஒரு கட்டுப்பாட்டான ஒரு சமூகம் என்பதை உலகத்துக்கு காட்டுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த தொழுகை இருக்கிறது. தனியாக எங்கு வேண்டுமானால் தொழுது கொள்ளலாம் என்ற அனுமதியை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கியிருந்தாலும் கூட, இந்த ஜமாத் தொழுகையினுடைய நன்மையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, தனியாக நீங்கள் தொழுவதை விட கூட்டாக ஜமாத்தாக அதன் இறை இல்லங்களிலே தொழுகின்ற அந்த தொழுகை, ஒரு தொழுகைக்கு 27 தடவை தொழுவதற்கான நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். நன்மையை அள்ளித் தருகின்ற ஒரு காரியமாக கூட்டாக சேர்ந்து தொழ வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஐங்காலம் 5 நேரமும் தொழுகையை சரிவர ஜமாத்தாகவே நிறைவேற்ற வேண்டும். ஜமாத் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாம் மிக மிக வலியுறுத்தி இருக்கிறது. அந்த ஜமாத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் பள்ளிவாசல்கள். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே ஜும்மா நாளன்று அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து ஜும்மாவை நிறைவேற்ற வேண்டும். இது கூட்டாக செய்ய வேண்டிய ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இந்த வணக்கம் நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய
ஒரு வணக்கமாக தொழுகை இருந்தாலும் இந்த தொழுகையின் வாயிலாக ஜமாத்தாக நிறைவேற்றுவதன் வாயிலாக பலவிதமான சிறப்புகளையும் நன்மைகளையும் இந்த சமூகம் அடைகிறது. முதலாவதாக இந்த சமூகத்திற்கு ஒரு கட்டமைப்பை அது கற்றுக் கொடுக்கிறது. இந்த சமூகம் இஸ்லாமிய உம்மத் என்பவர்கள் ஒரு இணைந்த ஒரு சமூகம், ஒரு கட்டுப்பாடான சமூகம், கட்டுப்படுவார்கள். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சமூகம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சமூகம், அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு சமூகம். அவர்களிடத்திலே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, ஏற்றத்தாழ்வை போக்குகின்ற ஒரு சமூகம். அல்லாஹ்வுடைய இல்லத்திலே வந்துவிட்டால் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டே சமத்துவத்தை நிலைநாட்டுகிறார்கள். ஒரு சமத்துவ சமூகம். முஸ்லிம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சமத்துவ சமூகம். இந்த சமத்துவத்தை உலகத்தில் கற்றுத்தந்ததே இஸ்லாமிய மார்க்கம் தான். வேறு எந்த மதத்திலும் இந்த சமத்துவத்தை பார்க்க முடியாது, சகோதரத்துவத்தை பார்க்க முடியாது. அது இறை இல்லத்தில் தான் பார்க்க முடியும், பள்ளிவாசலில் தான் பார்க்க முடியும். குறிப்பாக மக்கா மதீனாவுக்கு ஹஜ் என்கின்ற கடமையை, உம்ரா என்ற கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் மத்தியிலே இந்த காட்சியை நமக்கு பார்க்கலாம். உலகம் முழுக்க வாழுகின்ற இஸ்லாமியர்கள் பல்வேறுபட்டவர்கள், பல்வேறுபட்ட தோற்றத்தை உள்ளவர்கள், பல்வேறுபட்ட பழக்க வழக்கங்களை உள்ளவர்கள், பல்வேறுபட்ட மொழிகளை பேசக்கூடியவர்கள், கலாச்சாரத்தை உடையவர்கள், அவர்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து ஒரே இல்லத்திலே தோளோடு தோள் நிற்கின்ற, தோளோடு தோள் உரசி நிற்கின்ற ஒரு அற்புதமான காட்சி. இது எந்த ஒரு வழிபாட்டிலும் பார்க்க முடியாது, எந்த சமூகம் நிறைவேற்றுகின்ற வழிபாட்டிலும் பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக பள்ளிவாசலில் நமக்கு இருக்கிறது. வரிசை ஒழுங்கு. இந்த வரிசை ஒழுங்கு என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. தொழுகைக்காக வேண்டிய அணிவகுத்து நிற்கின்ற பொழுது அவர்கள் நெருங்கி நிற்க வேண்டும், இணைந்து நிற்க வேண்டும். அவர்களுக்கு இடையிலே இடைவெளி கிடக்கக்கூடாது. ஒரு தொழுகையாளிக்கும் இன்னொரு தொழுகையாளிக்கும் இடையிலே இடைவெளி இல்லாமல் சேர்ந்து நிற்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். யார் தொழுகின்ற பொழுது இடைவெளி விட்டு அந்த வரிசையை அமைத்துக் கொள்கிறாரோ அவருடைய இதயங்களுக்கு இடையிலே அல்லாஹ் தஆலா இடைவெளியை ஏற்படுத்தி விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இதனால் என்ன தெரிகிறது? சகோதரத்துவம், சகோதரத்துவ பாசம், ஒரு இணைப்பு பாலம். சமூகம் எல்லோரும் ஒரே உறுப்பை போன்றவர்கள், ஒரே உறுப்பை போன்றவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அல் முஃமின் லில் முஃமினி கல் புன்யானி யஷுத்து பாதுஹு பாவா. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு கட்டடத்தை போன்றவர். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு கட்டடத்தை போன்றவர்கள் என்று ஓமானம் காட்டுகிறார்கள். அந்த கட்டிடம் எவ்வாறு பல செங்கல்களால் இணைக்கப்பட்டிருக்கிறது, ஆயிரக்கணக்கான செங்கல்களால் இணைக்கப்பட்டதுதான் ஒரு கட்டிடம். அந்த கட்டிடம் வலுவாக இருக்கிறது. அந்த கட்டிடம் ஒரு கோட்டை போன்றிருக்கிறது. அதே போன்றுதான் ஒரு சமூகம். ஒரு சமூகம் பல்லாயிரக்கணக்கான, பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் சேர்ந்த ஒரு சமூகம். அவர் எல்லோரும் ஒரே சமூகம், ஒரே உம்மத். அவர் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள். மூமின் எங்கிருந்தாலும் சரிதான், தென்கோடி முனையிலே இருக்கக்கூடிய ஒருவரும் இன்னும் வடகோடி முனையிலே இருக்கக்கூடிய ஒருவரும் சகோதரர். அந்த கட்டிடம் எதிரொலிக்கும் எல்லா பகுதியிலும். அதே போன்றுதான் ஒரு சமூகம் பல மக்களை கொண்ட ஒரு சமூகம் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த சமூகம் ஒட்டுமொத்தம் அதை உணர வேண்டும், உணரும். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பான ஒரு சமூகம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கட்டமைப்பை உருவாக்கி காட்டுவதற்குத்தான் இது மாதிரியான இபாதத்துகள். நாம் ஒரே சமூகம், ஒரே கட்டுப்பாடு உள்ளவர்கள், ஒரு ஜமாத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள், வேறு எவருக்கும் நாம் கட்டுப்பட வேண்டாம். இல்லாவிட்டால் சமூகம் சீர்கெட்டு விடும். தலைமை இல்லாத சமூகம் தலைபிஞ்ச கருவாடு மாறி ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். ஆனால் இஸ்லாம் ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவம் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம், ஒரு உம்மத். அது எங்கிருந்து நம்ம இதை படிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள்,
நீங்கள் ஒரு ஜமாத்தோடு கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும். ஜமாத்தை விட்டு பிரிந்து விடாதீர்கள். எவர் ஒருவர் ஒரு ஜமாத்து கட்டுக்கோப்பிலிருந்து பிரிந்து செல்கிறார்கள் அவர் நரகத்தில் தனிமைப்படுத்தப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த கட்டுக்கோப்பு இங்க பள்ளிவாசல்களில் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. தலைமைத்துவத்தை மீறக்கூடாது. ஒரு சமூகத்தினுடைய தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அமைப்புக்கு சீர்கேடு ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அது இங்கிருந்து படிக்கிறோம். தொழுகை, ஜமாத், ஒரு ஜமாத்துடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். எவ்வளவு அற்புதமான ஒரு பயிற்சி அது. எந்த மதத்திலும் பார்க்க முடியாது, எந்த கட்சியிலும் பார்க்க முடியாது, எந்த அரசியல்வாதிகளையும் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு. கட்டளை இட்டால் அப்படி ஏற்றாக வேண்டும். அவர்களுடைய கட்டளைக்கு மீறினால் அவருக்கு நரகம். இப்படி எந்த தலைவரும் சொல்ல முடியாது. என்னுடைய கட்டளைக்கு மீறி நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் செல்வது நரகம்தான் என்று சொல்லுகின்ற ஒப்பந்த தலைவர் முகமது இருக்கிறது. நீ என்ன ஃபாலோ பண்ணு, நான் உனக்கு சொர்க்கத்தை பெற்று தருவேன். உலக வரலாற்றிலே யாராவது சொல்லி இருக்கிறார்களா? நபிமார்களை தவிர. இப்பொழுது நான் வாழுகின்ற இந்த உலகத்தில் இந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது என்ன நீங்க ஃபாலோ என்னை தலைவராக ஏற்றி என் வழிமுறை நீங்கள் பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு இறைவன். தொழுகையிலே எடுக்கிறோம். ஒரு ஜமாத் என்றால் என்ன? ஜமாத் 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 தொழுகை, ஒரு ஜமாத், அசர் ஜமாத், மது ஜமாத். ஜமாத் என்ன? கூட்டு. ஜமாத்தினா கூட்டம், கூட்டமாக. ஜமாத்து தொழுகை என்றால் கூட்டமாக தொழுவது. அந்த தொழுகை இங்க நம்ம சொல்றோம். அது குறைவான எண்ணிக்கையில் உள்ளவராக இருந்தாலும் சரிதான், லட்சக்கணக்கால் இருந்தாலும் சரிதான். ஒருவரை நாம் இமாமாக நியமிக்கிறோம். இமாம் என்றால் என்ன? இமாம் என்பது அரபி வார்த்தை. தமிழில் அதுக்கு அர்த்தம் என்ன? இமாம் என்றால் தலைமை, வழிகாட்டுவர், வழிகாட்டக்கூடியவர், தலைமை பொறுப்புக்கு சொந்தக்காரர். இமாம் தலைவர், வழிகாட்டி. நம்ம தொழும்போது ஒருவரை தலைவராக்கிறோம், இமாமாக்கிறோம், இமாமாக முன்னிறுத்துகிறோம். இதெல்லாம் ஜமாத்துக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். ஒருவரை முன்னிறுத்துகிறோம். கையை உயர்த்தி தக்பீர் சொல்லாத வரை பின்னால் நிற்கக்கூடிய தொழுகையாளிகள் தக்பீர் சொன்னால் அவருக்கு ஜமாத்தில் நன்மை கிடைக்காது. அவர் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குவுக்கு போவதற்கு முன்னால் பின்னால் நிற்கக்கூடிய தொழுகையாளிகள் ருக்குவுக்கு போய்விட்டால் ஜமாத்தை புறக்கணித்து விட்டார் என்று அர்த்தம். அவர் சுஜூதி செய்ததற்கு அல்லாஹ் அக்பர் என்ற உத்தரவு வந்தால்தான் சுஜூதுக்கு போகணும். அந்த உத்தரவு வராதவரை சுஜூதுக்கு போகக்கூடாது. தான் கட்டுப்பாடு. அவர் தான் தலைவர். அவர் தலைவர். அவருடைய உத்தரவு என்ன? அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீ கையை கட்டு, அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீ ருக்கு போ, அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீ சுஜூது போ. இதெல்லாம் அவருடைய ஆர்டர், தலைவருடைய ஆர்டர், தலைவருடைய கட்டளை. இது இங்க பயிற்சி கொடுக்கப்படுகிறது. தொழுகையில நீ கட்டுப்பட வேண்டும், ஒரு ஜமாத்துக்கு கட்டுப்பட வேண்டும், ஒரு தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த சமூகம் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்ட சமூகம். பள்ளிவாசலில் எடுக்கின்ற அந்த பயிற்சி வெளியிலே நீ அமுல்படுத்த வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்த வேண்டும், உன்னுடைய குடும்பத்திலே, உன் சமூகத்திலே அதை அமுல்படுத்தி காட்ட வேண்டும் என்கின்ற பயிற்சியை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அல்லாஹ்வும் அதற்காகத்தான் இந்த ஜமாத் தொழுகை நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. நேரம் தவறாமை. நேரம் தவறாமைனா என்ன? பங்க்சுவாலிட்டி இங்கிலீஷ்ல சொல்வார்கள். குறிப்பிட்ட நேரம், கரெக்டா நேரம். பள்ளிவாசலை தவிர அதை எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த கூட்டம் நடத்துவார்கள், கட்சிகள் நடத்துவார்கள், வேற விழாக்கள் நடத்துவார்கள். அவங்க இஷ்டத்துக்கு எந்த நேரத்தில் சொல்வார்கள், எந்த நேரத்தில் நடத்துவார்கள். ஆனால் இறை இல்லங்களிலே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களிலே தீர்மானிக்கப்பட்ட, குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்தில் பாங்கு சொல்லி ஆக வேண்டும். அந்த நேரத்தில் தொழுகை நிகழ்த்தியாக வேண்டும். யாருக்காக வேண்டும் காத்திருக்காது. எந்த தலைவனுக்காக வேண்டி தொழுகையை பிற்படுத்த மாட்டார்கள். தலைவர் வருகிறார், கட்சிக்காரர் வருகிறார், கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் பண்ணுங்க, அவர் வந்து விட்டு இருக்கிறார். இப்போ இதெல்லாம் இங்க கிடையாது. நேரம் வந்து விட்டால் பாங்கு சொல்லி ஆக வேண்டும். நேரம் வந்து விட்டால் தொழுதாக வேண்டும். கட்டுப்பாடு. அந்த பங்க்சுவாலிட்டி இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிற தொழுகை மட்டுமல்ல, தொழுகை, நோன்பு, அதிலெல்லாம் இப்படிப்பட்ட நேரம் தவறாமையை நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டையும் இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு இல்லமாகத்தான் இறை இல்லங்கள், பள்ளிவாசல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. சமுதாயத்திலே எழுகின்ற பிரச்சனைகளை இறை இல்லங்களிலேயே தீர்த்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் பள்ளிவாசல்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பள்ளிவாசல்கள் தொழுகின்ற இடமாக மட்டும் இருக்கவில்லை. அது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது, ஒரு மதரசாவாக இருந்தது, ஒரு கல்வி கூடமாக இருந்தது, ஒரு நீதிமன்றமாக இருந்தது, கைதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற இடமாக இருந்தது, ஏழை எளிய மக்களுக்கு அவர்களை வரவேற்று அவர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்குகின்ற ஒரு மர்க்கஸாக திகழ்ந்தது. எல்லாருக்கும் பள்ளிவாசல் தான். எப்பொழுது சமூகம் அந்த மகத்தான அந்த வழிமுறையை தவறவிட்டதோ சமூகத்தில் எல்லா பிரச்சனை நமக்குண்டான நம்ம பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்வது விட்டுவிட்டு கண்டவர்களை நாடி செல்கிறோம். கண்டவர்களுடைய தீர்ப்பை நாடி செல்கிற சமூகம் அவர்களுக்கு இடையிலே உள்ள பிரச்சனைகளுக்கு குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நில பிரச்சனை, வாரிசுரிமை சட்டம், இப்படி அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அன்றைக்கு அந்த பள்ளியிலே உள்ள இமாமாக வழிநடத்துகின்ற அவர்கள் தான் தீர்த்து வைத்தார்கள், அவர்கள் தான் தீர்க்க வைக்க வேண்டும். இன்னைக்கு அதனால் சமூகத்திலே ஏற்படுகின்ற விளைவு என்ன? குடும்பத்திலே பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, சகோதர சகோதரனுக்கு பிரச்சனை, பாப்பாவுக்கு மகனுக்கு பிரச்சனை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை, அடிதடி பிரச்சனை, புரிதலிலே கோளாறு. இதற்காக தீர்வு நாடி எங்கே செல்கிறார்கள்? நீதிமன்றங்களை நாடி செல்கிறார்கள். அந்த நீதிமன்றங்களிலே நீதி வழங்கக்கூடியவர் யார்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவரா? அஞ்சாவை பயப்படக்கூடியவரா? இல்லை, கண்மூடித்தனமாக தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் என்றால் எதிர்மறையாக தீர்ப்புகளை வழங்குகின்ற நிலைகள் எல்லாம் இருக்கிறது. காரணம் என்ன? நாம் அல்லாஹ்வுடைய இல்லத்திலேயே நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வை இங்கே காண வேண்டும். அதை விட்டு விட்டு அங்கே செல்லும் காவிர்களை நோக்கி, இறை நிராகரிப்பாளர்களை நோக்கி நம்முடைய தீர்ப்பை கேட்டு கெஞ்சி அவர்களின் காலடியிலே போய் நிற்கின்ற பொழுது நமக்கு பாதிப்புகள். இங்கே மீண்டும் சர்ச்சைகளை வளர்த்து விடுவார்கள். உடனடியாக தீர்ப்பை வழங்குவதற்கு பதிலாக கீழ்கோட்டு, மேற்கோட்டு, உயர்கோட்டு, அந்த கோட்டெல்லாம் அதற்களிக்கிறார்கள். இது தேவையா? இல்லை, இறை இல்லங்களிலே தீர்த்து கொள்ளலாம். இந்த பகுதியிலே உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள், கோபதாபங்கள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனை இங்கே வர வேண்டும். இங்கே வந்து விட்டால் இங்கே தீர்த்து கொள்ளலாம். மார்க்க சட்டத்தை நாமே சரி செய்து கொள்ள இஸ்லாமிய நமக்கென உள்ள சட்டம், தனி சட்டம், இஸ்லாமிய தனிச்சட்டம் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு தனிச்சட்டம் கூடாது, பொது சிவில் சட்டம் என்று சொல்கிறார்கள். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியாச்சு, அமல் சொல்கிறார்கள் கூடாது. ஏன் நமக்கு முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு தனியாக சட்டத்தை அவர்கள் அமல்படுத்தக்கூடாது? இந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன சட்டத்தை சொல்கிறாரோ அதுதான் முஸ்லிம்களும் அமல்படுத்த வேண்டும். அது குடும்ப சட்டங்களாலும் வாரிசுரிமை சட்டங்களாலும் எல்லை சட்டங்களாலும் அவர்கள் சொல்லுகின்ற சட்டத்தில் எல்லோரும் சமம் நாட்டு மக்கள் என்கின்ற ஒரு தீர்ப்பை இன்றைக்கு அமல்படுத்துகிறார்கள். இந்த நிலையிலே நாம் எப்பொழுது அந்த சட்டத்தை அவர்கள் அமல்படுத்த முடியும்? அவர்களை நாடி சென்றால்தான். நமக்குள்ள ஒரு பாக பிரச்சனை, அண்ணன் தம்பி பாக பிரச்சனை, அல்லது நில தகராறு, பள்ளிவாசலுக்கு வரணும், இமாம் மர்க்கஸ் அதுதான் அவரை வெற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதை எப்படி எங்களுக்கு என்ன செய்யுங்கள், எங்கள் மத்தியிலே ஒரு தீர்ப்பை கொடுங்கள், சமாதானத்தை ஏற்படுங்கள். முடிந்தது, கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவையில்லை. அங்க போனா தானே அவன் சட்டத்தை அமல்படுத்துவான், அங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட மர்க்கஸ்களாகத்தான் பள்ளிவாசல்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். சமூக கட்டுப்பாடு. இன்னைக்கு சமூகம் சீரழிவுக்கு காரணம் என்ன? பல்வேறு குழுக்கள், பல்வேறு பிரச்சனைகள், உடம்பிறப்பு கடையிலே ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவி விவாகரத்து என்ற பிரச்சனைகள். இன்றைக்கு எல்லா நீதிமன்றங்களிலும் முஸ்லிம்கள் புர்கா அணிந்து கொண்டு அங்கே தீர்ப்பை தேடி போகிறார்கள். ஏன்? பள்ளிவாசல் இல்லையா? மார்க்க அமைக்கு இல்லையா? மார்க்க அறிஞர்கள் இல்லையா? இங்கே தீர்த்து கொள்ளலாம். அதுக்குத்தானே பள்ளிவாசல் வெறுமனை தொழுகை மட்டும் நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்ல. எனவே அப்படிப்பட்ட கேந்திரங்களாகத்தான் அல்லாஹ் பள்ளிவாசல்களை நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறார். பள்ளிவாசல்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இதற்கெல்லாம் மேலாக அல்லாஹ்வை துதிக்க வேண்டும், அல்லாஹ் மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத எந்த நாமத்துக்கும் பள்ளிவாசல் இடம் கிடையாது. இன்றைக்கு தலைகீழாக சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் பார்க்க முடியவில்லை. அதுதான் பரிதாபம். அல்லாஹ்வை மட்டுமே தூய்மையாக அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இல்லங்கள் மிக மிக சொற்பம், குறைவாக இருக்கிறது.
அல்லாஹ்வோடு அல்லாஹ் அல்லாதவர்களை நாங்கள் அழைப்போம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய பள்ளியிலிருந்து அழைப்போம். அல்லாஹ் அல்லாம நாங்க யார பெரிய மகான் என்றும் அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, அவர் எங்களுக்கு பரிந்துரை செய்வார், அவர் எங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கையும் பள்ளிவாசலிலேயே அமல்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வை வணங்குவோம், அல்லாஹ்வுக்கும் இபாதத் செய்வோம், அல்லாஹ்வுக்கும் காணிக்கை செலுத்துவோம், அல்லாஹ் அல்லாதவருக்கும் காணிக்கை செலுத்துவோம். இஸ்லாம் அதைத்தான் ஒழித்தது. இதை அன்றைய காவிர்கள், மக்கத்து காவிர்கள் அப்படித்தான் அமல்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை வணங்குவோம், அல்லாஹ்வோட லாத்து உஸாவை வணங்குவோம் என்பதுதான் அன்றைய மக்கத்து காவிர்கள் நிலை. இதை ஒழித்து காட்ட வந்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவன் மட்டும் நமக்கு போதும், வேற எதுவும் தேவையில்லை என்ற இந்த உயரிய தத்துவத்தை, ஏகத்துவ கொள்கை நிலைநாட்டினார்கள். அதை அல்லாஹ்வுடைய பள்ளியிலே நிலைநாட்ட வேண்டும். அதான் அல்லாஹ் சொன்னான், ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு நீங்கள் யாரையும் கூட்டாக அழைக்காதீர்கள். அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா அவருக்கு பேரு இவருக்கு பேரு நீங்க காப்பாத்தி அவருக்கு காப்பாத்த போச்சு, இபாதத் போச்சு, தொழுகை போச்சு. அந்த நிலை இன்றைக்கு நிறைய பள்ளிவாசல்களை பார்க்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய வசனம் இது. இதை நாம் ஏற்ற அல்லாஹ்வுடைய பள்ளியை அல்லாஹ்வுக்கே சொந்தமாக்கி விட வேண்டும். அதற்காகத்தான் பள்ளிவாசலுடைய லட்சியம், அடிப்படை நோக்கம் அதுவாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். எனவே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நாம் எந்த ஒரு லட்சியத்துக்காக வேண்டிய இறை இல்லங்களை எழுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றானோ அந்த லட்சியம் இந்த மாதிரியான இல்லங்களிலே அது நடத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட சமூகத்தை பள்ளிவாசல்களை உருவாக்கி காட்டினார்களோ அப்படிப்பட்ட மகத்தான ஒரு உம்மத்தாக, ஒரு சமூகமாக, ஒரு சீர்திருத்த சமூகமாக, பிற சமூகங்களுக்கு எடுத்துக்காட்டு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாற வேண்டும். அதற்கு இது மாதிரியான பள்ளிவாசல்கள் அமைய வேண்டும், அங்க தொழுகைகளும் அமைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அருள் புரிவானாக. அக்குல் கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும் வ அஸ்தஃபி அன்னி வ அன்கும் வ அன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மாயின் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வ மா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ் மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உத்வானுடைய முதல் உரையிலே பள்ளிவாசலுடைய மகத்துவம், அதனுடைய முக்கியத்துவம், அதை உருவாக்குவதன் நோக்கம் என்ன என்று நாம் தெரிந்து கொண்டோம். இந்த நோக்கத்தை பாழாக்கும் விதமாக பல விதமான பள்ளிவாசல்களிலே அது செயல்பாடுகள் தமிழகத்தில் மட்டுமல்ல பல பகுதிகளிலும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நமது ஜமியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற மாநிலம் தழுவிய இந்த அமைப்பு இது மாதிரியான இறை இல்லங்கள், ஏறக்குறைய ஒரு 125 இறை இல்லங்கள் கன்னியாகுமரி துவங்கி சென்னை வரை பல நகரங்களிலும் பல கிராமங்களிலும் இது மாதிரியான இல்லங்களை சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் அது உருவாக்கப்பட்டு சிறப்பான முறையிலே அவைகளெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல பள்ளிவாசல்கள், நாம் உருவாக்கிய பள்ளிவாசல்கள், பல பள்ளிவாசல்களும் இது மாதிரியான கூரை அமைப்பிலே உருவாக்கப்பட்டு சிறிய அளவிலே சிறிய எண்ணிக்கை உள்ள தொழுகையாளிகளால் துவங்கப்பட்ட அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தொழக்கூடிய அளவிற்கு பெரிய கேந்திரங்களாக அது ஆகிக் கொண்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். நமது ஜம்மியா பள்ளிவாசலை உருவாக்குவதனுடைய அடிப்படை நோக்கம் என்பதை தொழ வந்திருக்கக்கூடிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்கள் ஏராளம் இருக்கின்றன, ஆனால் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழ வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி தொழுதால்தான் அல்லாஹ் தொழுகை ஏற்றுக்கொள்வான். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. எல்லாரும் வளைகிறது. தொழுகையானாலும் மற்ற இபாதத்துகளானாலும் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி வஹுது அன்னி மனாசிகக்கும். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. நான் என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அதை போன்றுதான் நீங்கள் தொழ வேண்டும். நான் சொல்ற வழக்கா முஸ்லிம்களுக்கு கட்டளை. என்னை எவ்வாறு தொழ பார்த்தீர்களோ அது மாதிரி தான் நீங்கள் தொழ வேண்டும். அவர் தொழுறது மாதிரி, இவர் தொழுற மாதிரி, அந்த தலைவர் தொழுற மாதிரி, இந்த இதுக்கெல்லாம் அதெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் தொழுதார்கள் என்பது தெளிவாக நமக்கு இருக்கிறது, தெளிவான விளக்கங்களோடு இருக்கிறது. ஆரம்பம் முதல் கடைசி வரை எல்லாவற்றுக்கும் தெளிவான ஆதாரங்களோடு இருக்கிறார். அவர்கள் காட்டிவிட்டு சென்று விட்டார் தலைமுறை தலைமுறையாக. அப்படித்தான் நமக்கு தொழ வேண்டும். அவ்வாறு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்குத்தான் நாம் இந்த பள்ளிவாசல்களை உருவாக்கி இருக்கிறோம். கடந்த காலங்களில் ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு முன்னால் வரை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியிலே பள்ளிவாசல் தெரிந்து நம்மெல்லாம் ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம். காலமாக கண்மூடித்தனமாக தலைமுறை தலைமையாக நடந்து வந்த அந்த பழக்க வழக்கங்கள், மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாமல் அப்படியே தலைமுறை தலைமையாக வந்து கொண்டிருந்த நமக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இப்படி சொல்லி இருக்கிறார்கள். என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படித்தான் தொழ வேண்டும். அப்படியானால் நாம் ஆய்வு செய்தோம், பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அல்லாஹ் மட்டும் வணங்கப்பட வேண்டும். இபாதத் என்ற பெயரிலே அல்லாஹ் அல்லாத யாரையும் வணங்கக்கூடாது என்றெல்லாம் நமக்கு போதிக்கப்பட்டது. அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமே பின்பற்ற வேண்டும். இந்த 2 அஜெண்டா. இந்த அடிப்படையிலே பள்ளிவாசல்கள் இல்லை. பள்ளிவாசல்களை தொலை போயாச்சு, நாங்க சுன்னத்து பிரகாரம் நாங்க சொல்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, உனக்கு இங்க வேலை இல்லை போ என்று விரட்டப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இல்லை. இஹ்லாஸோடு அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியிலே தொழுகை நிறைவேற்றும் என்பதற்குத்தான் பள்ளிவாசல்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நாம் உங்களுக்கு முதல் குத்வாலை சொன்ன மாதிரி அந்த பள்ளிவாசல் என்னென்ன நோக்கம்? சமூக பணிகள், கல்வி பணி, சமூகத்திலே உள்ள மக்களுக்கு, சிறார்களுக்கு அறிவு கண்களை திறக்க வேண்டும், சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற இப்படிப்பட்ட சமூக நல திட்டங்களையும் பள்ளிவாசலை அமல்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் நாம் பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நமது ஜம்மியா உருவாக்கிய அந்த 100க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்களும் ஆயிரக்கணக்கான சிறார்கள், குழந்தைகள் இன்றைக்கு மார்க்கத்தை, குர்ஆனை கற்று வருகிறார்கள். மத்த மதரசாக்கள், குர்ஆனை மனனம் செய்கின்ற குர்ஆன் மனன பள்ளிகள், தீனியாத் வகுப்புகள், பெண்களுக்கான கல்வி பயிற்சிகள், இப்படி அந்த கேந்திரத்திலே நாம் ஒவ்வொரு கேந்திரத்திலும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் இப்படிப்பட்ட மகத்தான பணிகள் நடைபெற்று மக்கள் நாளொரு மேனியும் பொழுது வண்ணவுமாக மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வழியிலே, இஸ்லாமிய மார்க்கத்தை குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே தெரிய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மக்கள் இது மாதிரியான பள்ளிவாசல்களை வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் இந்த உத்தமபாளையம் பகுதியிலேயும் இந்த ஏரியாவிலே வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டி ஒரு சிறிய அளவிலே இந்த பள்ளிவாசல் மாஷா அல்லாஹ் கடந்த காலங்கள் நமக்கு நினைவு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எழுப்பிய பள்ளிவாசல் நமக்கு நினைவு வருகிறது. எனவே எதிர்காலத்திலே இந்த பள்ளிவாசல் சிறப்பாக அருகாமையில் உள்ள இடமும் காலியா இருக்கிறது. சின்ன இடம், இது சின்ன இடம், அந்த இடமும் ஒரு இடம் விற்பனைக்கு தயாராக இருப்பதாக நான் அறிந்தேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி வாங்கி கொடுப்பீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மகத்தான நன்மைக்கு விரிவாக்கம் செய்து நல்ல அளவிலே ஆண்களுக்கும் பெண்கள் தொழுவதற்கும் மதரசாக்கள் இந்த பகுதியிலே உள்ள மக்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கேந்திரம் எதிர்காலத்திலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு உங்களாலான உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். இன்றைக்கு இப்படி இருந்தாலும் நமக்கு பின்னால் உள்ள தலைமுறைகளுடைய காலத்திலே மிக சிறந்து இந்த கேந்திரம் வழங்கும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே இப்படிப்பட்ட இந்த மர்கஸ் இங்கே உருவாக்குவதற்காக வேண்டிய இந்த இடத்தை கொடுத்த நண்பருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்புரிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மறுமையிலே இதை போன்ற இதைவிட சிறந்த இடத்தை அவருக்கு கொடுப்பான். அதே போலதான் இந்த இல்லத்தை எழுப்புவதற்காக வேண்டி உதவிகள் வழங்கிய, சிறிய உதவியா இருந்தாலும் பெரிய உதவியா இருந்தாலும் யாரெல்லாம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ, இதற்கு உதவி செய்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அவர்களுக்கு நற்கூலி வழங்குவான், சொர்க்கத்திலே அவர்களுக்கு இடம் கொடுப்பான் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வாக்குறுதி. அந்த அடிப்படையிலே அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இதற்கான நன்மையை கொடுக்க வேண்டும். இந்த மகத்தான பணியை முன்னின்று செயல்பட்ட, இரவு பகல் பாராமல் பாடுபட்ட நமது கம்பம் கிளை சார்ந்த சகோதரர்கள், மதுரை மாவட்ட நமது ஜம்மியத்து அல் குர்ஆன் வல் ஹதீஸ் உடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நன்மையை வழங்க வேண்டும், அவர்களுக்கு மறுமையிலே நற்கூலி கொடுத்தரல வேண்டும். இந்த மர்கஸ் இங்கே உருவாக்கப்பட்டு விட்டார். இன்று ஜும்மா தொழுகை துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால்
அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா போதும். இந்த பணி காலாகாலம் நடைபெற வேண்டும். கியாம நாள் வரை அல்லாஹ்வுக்காக எழுப்பப்பட்ட இந்த இல்லம் நமக்கு பின்னாலும் தலைமுறையாக அது நடைபெற வேண்டும். இந்த இல்லத்திலே அல்லாஹ்வுடைய நாமம் உரிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் போதிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்கக்கூடிய, அதனுடைய தெளிவான வடிவிலை கற்கக்கூடிய சந்ததிகள், இந்த பகுதியிலே உள்ள சந்ததிகள் உருவாக வேண்டும். மதரசாக்கள் நடைபெற வேண்டும். இந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கு அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு பற்றியிலே நிலை வரக்கூடிய அறியாமை அகற்ற வேண்டும். மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். மார்க்க பற்றுடையவர்களாக நாம் அவர்களை ஆக்க வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையிலே மனிதனை நல்லவனாக இருந்தாலும் கூட மிக எளிதாக சாத்தான் அவனுடைய வலையிலே சிக்க வைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் 4 ஷெட்டுகளுக்கு உள்ளாலே இருக்கிறோம். அங்கு ஒன்றும் தெரியவில்லை. இங்க விட்டு வெளியே போய்விட்டால் எங்கு பார்த்தாலும் தீமைகள். கண்டால் தீமை, காதால் தீமை, உள்ளத்தால் தீமை, நாவால் தீமை, தீமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எந்த சூழ்நிலையில் இப்லீஸ் எப்பொழுது நம்மை அவருடைய வலையில இழுத்து போடுவான் நமக்கு சொல்ல முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு கவசமாக, பாதுகாப்பு கவசமாக இருப்பதுதான் தொழுகை. உடன் தொழுது விட்டால், பொது செய்து விட்டால் நபிகளான் என்ன சொன்னார்கள்? அவன் செய்த பாவமெல்லாம் கையோடு தண்ணியோட போய்விடுகிறான். முகத்தை கழுவினா முகத்தோட போய்விடுகிறான். ஒரு தொழுது முடித்து விட்டால் இந்த தொழுகை அடுத்த தொழுகை விட அவன் செய்த பாவங்களுக்கு கஃபாராக, பரிகாரமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். எவ்வளவு அற்புதமான உத்தரவா! அப்படிப்பட்ட தொழுகை அது நிலைநாட்டப்பட வேண்டும். சமூகத்துக்கு அப்படிப்பட்ட பயிற்சி கொடுக்க வேண்டும். இறையச்சத்தை தூண்ட வேண்டும். நரகத்தை பற்றி எச்சரிக்க வேண்டும். சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லி சொர்க்கத்தின்பால் அவர்களை அழைக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான நற்பணியை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பணியை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை தூண்டக்கூடிய இந்த நல்ல பணியை நிரந்தரமாக இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அது நடைபெற வேண்டும். அது பொறுப்பு, ஜமாத்துடைய பொறுப்பு. மாவட்டமானாலும் கிளையானாலும் பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம் கவனிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாளைக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாகி விடுவோம். இந்த உணர்வோடு நம்ம எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அது கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம் என்ன? கடந்த காலங்களிலே சில பாதிப்புகள் இது ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நான் சொல்கிறேன். அதனால் அந்த பள்ளிவாசல்கள் சரியாக பராமரிக்கப்படாமல் இருப்பதனால் இன்றைக்கு நமக்கு குற்ற உணர்வோடு நாம் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பகுதியிலே வந்திருக்கக்கூடிய நண்பர்களே எல்லோரும் இந்த மகத்தான இந்த பணியை மதித்து அதை நிலைநாட்ட வேண்டும். அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய நன்மையான காரியங்களை ஏற்றருள்வானாக. நம்மிடத்தில் இருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய குற்றம் குறைகளை அல்லாஹ் போக்கி மன்னித்தருள்வானாக. நாளை மறுமையிலே சொர்க்கம் என்கின்ற மகத்தான அந்த பாக்கியத்தில் நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்து அருள்வானாக. ரப்பனா லா துஆஸினா இன் நஸீனா அவ் அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரா கமா ஹமல்தஹு அலா அல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين. ان الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر.